இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இறங்கி இந்த வேளையை ஆசீர்வதித்து தரும்படி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உண்மையே நாங்கள் பார்க்கிறோம். ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பக்கூடாது. உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 25வது வசனத்தின் முதல் பகுதி வரை நான் படிக்கிறேன். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. பிரியமானவர்களே, 23வது வசனத்திலே நாம் படித்தோம், வில் வீரர் அவனை மனமடிவாக்கி. பிரியமானவர்களே, மனமடிவு என்பது அது எத்தனை துக்கமானது, எத்தனை வேதனை உள்ளது. பிரியமானவர்களே, இந்த யோசேப்பு இவருக்கு மனமடிவு உண்டாக்கினார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 4வது வசனத்திலே, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஒரே வீட்டில் இருக்கிறார்கள், தகப்பன் அதிக அன்பு காட்டுகிறார். அதற்காக இப்பொழுது அவனோட பட்சமாய் பேசாமல், ஒரு வீட்டில் இப்படி நம்மோடு நன்றாக பட்சமாய் பேசுகிறவர்கள் சற்று அதை நிறுத்தி பகைக்கும் போது நாம் எப்படி துக்கப்படுகிறோம், எவ்வளவு மனமடிவு அடைகிறோம். இந்த யோசேப்பும் அதே பாதை வழியாக அவர் புறப்பட்டு சென்றார். பாருங்கள், 2வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். பாருங்கள், அந்த இளைஞன் பில்காள், சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இப்போ அந்த குமாரரோடு, தன்னுடைய சகோதரரோடு அவர் இருந்தாலும் அவர்களுடைய தீமையான வழிகளை தன் தகப்பனுக்கு சொல்லுகிறார். ஒரே வீட்டில் உள்ள பிள்ளைகள் தான். ஒருவரிடத்தில் இருக்கிற பொல்லாத வழிகளை இன்னொருவர் தன்னுடைய பெற்றோரிடத்துல சொல்லும் போது வீட்டுல பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனை, அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு கோபம். ஆனால் அன்பானவர்களே, இப்பொழுது அவனுடைய சகோதரர் அவனை எப்படி பகைத்திருப்பார்கள். ஏன்னா எல்லாவற்றையும் அப்பாட்ட போய் இவன் சொல்லி கொடுத்து விட்டானே என்று எவ்வளவு கோபப்பட்டிருப்பார்கள். 11வது வசனத்தில், அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஏனென்றால் ஆண்டவர் இவருக்கு சொப்பனங்களை கொடுத்தார். அந்த சொப்பனங்களை அவர் சொன்னபோது அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். பிரியமானவர்களே, எப்படி
இவனுடைய சகோதரரால் இவர் பகைக்கப்பட்டிருக்கிறார் என்று பாருங்கள். மறுபடியும் நாம் 37வது அதிகாரம் இதிலே 28வது வசனத்தை பாருங்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது என்று படிக்கிறோம். அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். தன்னுடைய சொந்த சகோதரனையே இப்பொழுது 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போடுகிறதை படிக்கிறோம். அவர் கெஞ்சுகிறார் தன்னுடைய சகோதரரிடத்தில், அண்ணா அப்படி செய்யாதிருங்கள் என்று. ஆனால் யாரும் அதை கேட்கவில்லை. ஏனென்றால் அதிலே 19-20 வசனத்திலே படிக்கிறோம், ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது ஆண்டவர் இந்த யோசேப்புக்குள் தரிசனங்களை தந்திருந்தார். இப்பொழுது அவனுடைய சகோதரர்களே எவ்வளவு எரிச்சலோடு இருக்கிறார்கள் என்று பாருங்கள். பிரியமானவர்களே, வில் வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அவ்வளவு பகை. சரி, இவர் இப்பொழுது அடிமையாக இன்னொரு தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரம் 2வது வசனத்திலே, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். பிரியமானவர்களே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாலும் அவரை மனம் மடிவாக்குகிற, அதாவது அவரை நம்பிக்கை இழக்கச் செய்கிற எல்லா காரியங்களையும் அவருடைய சகோதரர் செய்தாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இந்த சூழ்நிலையிலும் எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை மேன்மை! பிரியமானவர்களே, நம்பப்படுவதற்குரிய எந்த வாய்ப்புகளும் இல்லையே. மறுபடியும் 3வது வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 39:3, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அடிமைதான், ஆனால் கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்று அந்த மனிதர் பார்க்கிறார். மறுபடியும் 5வது வசனத்திலே, அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அன்பானவர்களே, இப்பொழுது இந்த மனமடிவு உண்டாக்குகிற இந்த சூழலிலும் யோசேப்பு எப்படி கனி கொடுக்க முடிந்தது? கர்த்தர் அவரோடு இருந்தார். காரணம், யோசேப்பும் கர்த்தரோடு இருப்பதற்கு வைராக்கியமுடையவராயிருந்தார். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆதியாகமம் 39:21 படிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 23வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அல்லேலூயா! பிரியமானவர்களை, நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்று பாருங்கள். அவர் அந்த மன மடிவு உண்டாக்குகிற சூழலில் எப்படி உறுதியாய் நிற்கிறார். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட மன மடிவுகள் வருகிற போது மிகவும் துக்கமடைகிறோம். நம்முடைய வாழ்வில் இனி எனக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த நிலையில் நமக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்யட்டும், எனக்கு இடம் கொடு என்று சொல்லுகிறார். மனிதர்களும் உன்னை எப்படி புறக்கணித்தாலும், நீ எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும், யோசேப்போடு இருந்த கர்த்தர் இப்பொழுது நமக்கு உதவி செய்யபடி வந்திருக்கிறார். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, அந்த யோசேப்பு
மன மடிவினால் பின்னிட்டு போய்விடாதபடி கனி கொடுக்க செய்தீரே. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை கனி கொடுக்க வேண்டும், ஒருவர் கூட மனமடிந்து போய்விடக்கூடாது என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். மகிமை மகிமை